பந்திப்பூரில் ஹரிணி காட்டேஜில் நாம் தங்கியிருக்கும் பொழுது நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சிது. அங்கே நைட்டு ஒரு 9:45 10 மணி இருக்கும். அங்கே நம்ம இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் யானை நின்றுட்டு இருந்திருக்கு. எங்களுக்கே தெரியல, வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். உடனே அதை பார்த்துட்டு நாங்கள் டக்குன்னு உள்ளுக்குள்ளார போயிட்டோம். உள்ளுக்குள்ளார போயிட்டு சைடில் இருந்து அப்படியே நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் என்னென்னா, போய் உள்ளுக்குள்ளார போய் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு யானை தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சோம். பார்த்தா 2 யானை இருந்தது. ஒரு டஸ்கரும் இன்னும் ஒரு பெண் யானையும் இருந்தது. திரும்பவும் நாங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டோம். திரும்பவும் வந்து பார்க்கும்போது அந்த யானை கிளாஸ்க்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. லைட்டை போட்டோன்னே பார்த்தா நம்மள்கிட்ட சீர்ற மாரி வந்துட்டு ஓடிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அந்த யானை போயிடும்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் அது போகலை. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. அந்த காம்பவுண்ட் வாழையை அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக போச்சு. ஹரிணி காட்டேஜ்லேருந்து சீத்தல் போச்சு, சீத்தல்லேருந்து கோகிலா போச்சு. இப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போயிடுச்சு. ஏறக்குறைய ஒரு 11:30 12 மணி மேலே இருக்கும். 12 மணிக்கு மேலே இன்னும் ஒரு 2 யானை வந்துச்சு. அது ஒரு குட்டி யானையும் அது அம்மா யானையும் வந்துச்சு. வந்து அதுவும் ஹரிணி பக்கத்துலேயே நின்று ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே அதே இடத்துல நின்றுச்சு. இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு இங்கே கிடச்சிது.